joy to welcome each and every one of you for this worship service. கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே அவரையே நோக்கி இருக்கட்டும். ஆமென் ஆமென். அவர் பலன் தருகிறார், அவர் தான் நம்மை நடத்துகிறார். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எந்த ஒரு காரியத்தை சிந்திக்காமல் இந்த ஒரு நேரத்தை கர்த்தருக்கென்று மாத்திரமே we are going to dedicate and devote this time of worship. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்துடனே உற்சாகமாய் பாட போகிறோம். ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், உம்மை
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். 10,000 பேர் இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் நான் இறங்கி வருவேன் கர்த்தர் சொல்லல. எங்க 2 அல்லது 3 பேர், ஆமென், எங்க கூடுகை இருக்கிறதோ அங்க நான் இறங்கி வருவேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். லெட்ஸ் ஹேவ் a greater assurance that அவர் எங்க இருக்கிறாரோ அங்க பலன் உண்டு. பக்கத்தில் இருக்கிற பார்த்து கரத்தை கொடுத்து சொல்லுங்க, அவர் உங்களுடைய பலனா இருப்பதனால நீங்க சந்தோஷப்படணும். கிறிஸ்து நமக்கு பலனா இருப்பதனால நமக்கு பயமே இல்லை. ஆமென். இந்த 8ஆம் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் பலனா இருக்க போகிறார். ஆமென். எல்லா பயங்களையும் அவர் விலக்கி போட போகிறார். அவர் நமக்கு எல்ஷடாவா இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலை பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோட ஒரு நாமத்தை கொண்டாட போகிறோம். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. நல்ல முகங்களை நல்ல செழிப்பா, நல்ல சிரிப்புள்ள முகமாக. Come on, church. அவர் துணை
இருக்கிறார். ஆமென். அவரை துதியினால விசுவாசத்தினால மாத்திரமே பிரியப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில வந்திருந்தாலும், அக்கினி இருந்தாலும் சரி, தண்ணீர் இருந்தாலும் சரி, அது உங்களை சுற்றி தான் இருக்கும், உங்களை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 8ஆம் மாதத்துல உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. Because God is good all the time. Amen. அவர் நல்லவர். God is good all the time. all the time. God is good God is good all the time. Amen. All the time. God is good. Amen. Amen. All that God is expecting is a true worship. Amen. ஆடலும் பாடலும் சங்கீதத்தினாலையும் கீர்த்தனங்களினாலையும் கீத சத்தத்தினாலையும் அவர் என்றென்றும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற ஒரு பழக்கம் என்றென்றும் வைத்துக் கொள்ளணும். ஆமென். This is a rehearsal that we do to enter into heaven. Amen. அங்க போகும்போது இப்படிதான் இருக்கும் சத்தம், அங்க போகும்போது ஆராதனைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்திலிருந்து தான் அவர் ஆராதிக்கணும். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் we're going to say God is good all the time. பாடுகிற எல்லா வரிகளும் உணர்ந்து பாடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. Come on, everyone, let's clap our hands. God is good all the time. He put A song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine.
ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. கடைசி காலங்களில் வாழ்ந்து வருகிறோம். We are living towards the end of no ages. God is expecting for hearts that truly look up to him. Amen. There are a lot of people who do say the name of Jesus, but it doesn't come from their heart. Hallelujah. இந்த நாளிலும் கர்த்தர் உண்மையுள்ள இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். I want to drag your attention to John chapter 12 verse 1 to 8. இங்கே மரியாள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாள். அவருடைய கரத்துல ஒரு விலையுயர்ந்த ஒரு தைலத்தை கையில வைத்திருக்கிறாள். அது ஒரு பாட்ல இருக்கு. இட் இஸ் இன் a clay pot. ஆண்டவருக்கு முன்பாக அது கொண்டு வந்து என்ன செய்கிறாள்? அதனை உடைத்து, சொல்லுங்க எல்லாரும், அதை உடைத்து அந்த தைலத்தை ஆண்டவருடைய கால்களில் பூசி அவரை ஆராதிக்கிறாள். ஆமென் ஹல்லேலூயா. அவள் அதை செய்யும் பொழுது அந்த நறுமணம் அந்த அறையை முற்றிலுமாய் நிரப்பினதாம். இயேசு சொல்லுகிறார், இது போல ஒரு விசுவாசத்தை இவள் செய்தது போல யாருமே இதுவரையிலும் செய்ததில்லை. ஆமென். அந்த பாட் ஆஃப் பர்ஃப்யூம் இன்று நம்மளோட சம்பளத்தில் வச்சு பார்க்கும் பொழுது ஒன்லி தட் பாட் ஆஃப் பர்ஃப்யூம் காஸ்ட் 36,000 pounds. சொல்லுகிறார்கள், ஒருத்தர் யூதா சொல்லுகிறார், ஒரு வருட சேலரி கொண்டான இந்த ஒரு காரியத்தை அவள் ஏன் இப்படி செய்யணும், ஏன் உடைச்சு அதை வீணாக்கணும்? இட் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 36,000 pounds. ஆமென். If you think that you are holding on to something so expensive, உங்களோட அகங்காரமா இருக்கலாம், உங்களோட எலிஜிபிலிட்டியா இருக்கலாம், உங்களோட வேலையா இருக்கலாம், you could think that that is what it is giving you life. இந்த நாளில் எல்லாவற்றையும் போட்டு உடைத்து, கர்த்தாவே, nothing matters to me more than you. இயேசுவை விட இந்த உலகத்தில் எனக்கு மேலான விலை உயர்ந்த எதுவுமே இல்லை. I just want to worship you. I want to keep every crown that is on my head today. எல்லாவற்றையும் கீழே இறக்கி, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன், நீங்க இல்லாம எனக்கு லைஃப் இல்லை. Lord, you alone I put my trust. ஆமென். இந்த 7 மாதங்கள் உங்களுக்கு எப்படி போச்சு தெரியல, ஆனா இந்த 8வது மாதத்தை the Lord is promising you, when you break yourself and give it to me, I will rebuild you again. நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், நான் உன்னை மீண்டுமா எழுப்புவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேலையை சொல்ல போகிறோம், எந்த நம்பிக்கை நீரே ஆண்டவரே, என் நங்கூரம் நீங்க தான் ஆண்டவரே, என் மறைவிடமும் நீங்க தான், என் கேடகமும் நீங்க தான். இந்த மாலை வேலை நான் சொல்றேன், யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுவேன். சொல்லுங்க, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுவீர், நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுவீர். அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென். You be still and worship him. நீங்க சும்மா இருந்த அவர் ஆராதிக்க மாத்திரம் செய்யுங்க, பின்னாடி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். நீங்க சந்தோஷமா பாடுங்க. ஹல்லேலூயா. Come on church, எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி வார்த்தைகளை உணர்ந்து பாட போறோம். Oh yes. எந்தன் நம்பிக்கை நீரே, எந்தன் நங்கூரம் நீரே, எந்தன் நம்பிக்கை நீரே, எந்தன் நங்கூரம்
தந்தே, குறைவின்றி காத்து வந்தே, கானானில் செழிப்பை தந்தே. கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம். கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் சந்திப்பார். யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே. ஓ எஸ் லார்ட். ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கண்களை மூடலாம். Shall we all close our eyes? ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், தகப்பனே ஆடு எங்கே? பலி கொடுக்க வந்தோமே, ஆடு எங்கே? ஆபிரகாம் சொல்லுகிறார், யெகோவாயிரே அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த 7 மாதங்களும் குறைவோடு வாழ்ந்திருக்கலாம், அநேக கேள்விகளோடு வாழ்ந்திருக்கலாம், அநேக பயத்துடனே இருந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து அநேக கேள்விகள் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 8ஆம் மாதம் அது என்னுடைய மாதம். இது 8ஆம் மாதம் அற்புதத்தின் மாதம். இந்த 8ஆம் மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து தான் நம்ம தொடங்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரே பார்த்துக் கொள்ளுவார். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாலை வேலையில் அப்பா நான் எந்த பலத்தையும் நான் நம்பி வரல, நான் யாரையும் நான் நம்பி வரல ஆண்டவரே. ஆண்டவரே நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. சிறு வயது முதல் நீங்க தானே என்னை தாங்கினீங்க, நீங்க தானே என்னை நடத்துனீங்க அப்பா. என் தேவையெல்லாம் நீங்க தானே சந்தித்தீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் நான் அதை தான் சொல்ல போகிறேன்ப்பா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையிலே அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உண்மையை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஒத்தாசை உம்முடைய கரத்திலிருந்து தான் வரும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் நம்புவதற்கு எனக்கு எதுவுமே இல்லைனாலும் அப்பா நான் உண்மை பிடித்துக் கொள்ளுவேன், நம்ம இறுக்கி பிடித்துக் கொள்ளுவேன் ஆண்டவரே. உம்மை விட மாட்டேன் சுவாமி. யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை விட மாட்டேன். இன்றே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்பா, இன்றே நீர் என்னை நிரப்பணும், இன்றே நீர் என்னை முழுமையாக்கணும் சுவாமி. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என் விசுவாசத்தில் நான் முன்னேறி போகணுமே, எனக்கு உதவி செய்யுங்க. வாழ்ந்த வாழ்க்கை போதும், எனக்கென்று வாழ்ந்தது போதும், இனி கர்த்தருக்கென்று வாழ தொடங்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி முன்பாக அடைந்திருந்தாலும் பரவாயில்ல, வாய்களை திறந்து துதிங்க. நடக்காவிட்டாலும் பரவாயில்ல, வாய்களை திறந்து துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க எல்லா எரிகோ மதில்களும் விழும், எல்லா காயங்களையும் கர்த்தர் கட்டுவார், எல்லா நோய்களையும் கர்த்தர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. அவராலே எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர. நன்மையினாலே நிரப்புவேன், நன்மையினாலே நிரப்புவேன். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, if you want to cry out, just cry out. If you want to call on his name, just call on his name. யாரையும் பார்க்க வேண்டாம், யார் உங்களை பார்க்கிறாங்க என்று பார்க்க வேண்டாம். கரங்களை தட்டி, தெய்வமே நான் உம்மையே தேடி வந்திருக்கிறேன், எனக்கு நீரே போதும் ஆண்டவரே, நீரே போதும் ஆண்டவரே. என் நம்பிக்கையா இருக்கிறீங்க, அது போதும் ஆண்டவரே. நீர் என் கூட வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அது போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா. துன்ப நாளில் கைவிடாமல் தம்
சீரகின் நிழலில் மறைப்பார். பாடலாமா? எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இந்த மாதத்துல பொல்லாப்பு உன்னை நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. அவருடைய தூதர்கள் உன்னை தாங்குவார்கள். நீ பலவீனப்படும் பொழுது அவர்கள் உன்னை தாங்கிக் கொள்ளுவார்கள். அவரையே பிடித்து ஓடு. அல்லேலூயா. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேடி
கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை நீங்க சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார்.